சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். பிரியாணிக்கு சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ப்ளெயின் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். சிக்கன் கிரேவி, ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன். சீக்கிரமாக ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம குயிக்காக ரெடி பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி சாப்பிட்றதுக்கு இங்கே பாருங்கள், ரொம்பவே நைஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. புதிர் உதவியாக இருக்குது பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நார்மல் சாப்பாட்டு அரிசி தான், ரெகுலராக யூஸ் பண்ணுற நார்மல் ரைஸு. தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. பிரியாணிக்கு ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். பட்டை, கிராம்பு, சோம்பு, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நீள் வாட்டத்தில் கத்தியால் கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் 1 பாருங்கள், பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூனுக்கு எடுத்துக்கங்க. 2 டம்ளர் அரிசிக்கு இப்போது தக்காளி, நார்மல் சைஸ் தக்காளி, அதனால் 2, பெருசாக இருந்தால் 1 போதும். புதினா 1 கப் அளவுக்கு எடுத்துக்கணும். கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க ஒரு 2 செகண்டு. காரம் மிளகாத்தூள் 1, பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கேன். பெரிய மிளகாய் காரம் இருக்கும், கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும். பிரியாணி மசாலா 1 ஸ்பூன். இங்கே பாருங்கள், 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன், 4 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன். இங்கே பாருங்கள், தயிர் 2 ஸ்பூன், பிரியாணிக்கு தகுந்த உப்பு நல்லா கலந்து விடுங்க. பாதி எலுமிச்சம்பழம் சாறு விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை வைக்கிறேன். அவ்வளோதான். நல்லா தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அரிசி சேர்த்து பிரியாணி ரெடி ஆகிடும். தட்டு போட்டு மூடி வைங்க, தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், சிக்கன் கிரேவிக்கு 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், சோம்பு 1 ஸ்பூன், எல்லாமே நல்லா பவுடராக அரைச்சிட்டு அதன் பிறகு தக்காளி அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிடுதேன். அரிசியை வடிகட்டிட்டு அதை சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுத்தேன். ஒரு விசில் வந்தால் போதும். இது கூடவே தக்காளி சேர்த்து அரைச்சிடலாம். கிரேவிக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, 3 பட்டை, 3 கிராம்பு நல்லா பொரிஞ்சிடுது. ஒரு வெங்காயம் நல்லா பொரிஞ்சிடுது. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருங்க. தூள் கறிக்கிடும். தீய குறவாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன். இப்போது நம்ம சிக்கனை அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுங்க. இது கூடவே உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. நல்லா வதங்கியிருக்கு. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடுங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ 1 டம்ளர் தண்ணி மட்டும் விடுங்க, நிறையா இதாகுங்க. நம்ம இன்னும் தக்காளியெல்லாம் சேர்க்கலை. தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். அப்படியே மூடி வைங்க. ஒரு 1/4 மணி நேரம் கிரேவி ரெடி ஆகிடும்.
ஒரே ஒரு தக்காளி தான், நார்மல் சைஸு. இங்கே பாருங்கள், அரைச்சிட்டேன். அப்படியே கொண்டு போய் சிக்கன் கிரேவியில் ரெடி ஊற்றிடலாம். ரெடி ஆகிடுது பாருங்கள். அரைச்ச விழுதை சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுது. கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. சூப்பரான சிக்கன் கிரேவி ப்ளெயின் பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கும் நைஸாக. அவ்வளோதான், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ப்ளெயினாக பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக ஒயிட் ரைஸ் இல்லாமல் இதை மாதிரியும் சமைச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாதம் ரெடியாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ப்ளெயின் பிரியாணி, சிக்கன் கிரேவி, ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.